ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் 14ஆம் தேதி அன்று நிகழ்ந்து முடிந்திருக்கக்கூடிய சூரிய பெயர்ச்சியை பற்றியும் அதற்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை 12 ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி. வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் 9 கிரகங்கள் காணப்படுது. இந்த 9 கிரகங்களுக்கும் தலைவன், அரசன், ராஜா அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படக்கூடிய கிரகம்னா அது சூரிய பகவான் தாங்க. பொதுவாக இந்த நவ கிரகங்களில் அனைத்து விதமான கிரகங்களுடைய இயக்கத்தை விட சூரியனுடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரிய பகவானுடைய இயக்கம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வுமே நிகழப்போகிறது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட சூரிய பகவான் மாதந்தோறும் தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்துப்பார். இப்படி சூரிய பகவான் 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதமானது பிறக்குதுங்க. அந்த வகையில் மே மாதம் 14ஆம் தேதி அன்று காலை 11:58 சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதாவது மேசராசியில் இதுவரைக்கும் பயணித்துட்டு வந்த சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனை ஆட்சியதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிஷபராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. இந்த ஒரு தருணத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மாற்றமானது ஏற்படுங்க. அதிலும் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்று சிறப்பான இடத்துல சுப இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா அவரை தேடி மரியாதை, புகழ், செல்வம் போன்றவை எல்லாம் சேரும். இதுவே ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் தேவையில்லாத இடத்துல அசுப இடத்துல அமர்ந்திருக்கார் அப்படின்னா இந்த போன்ற விஷயங்களை எல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கடினமாகவே இருக்குங்க. சொல்லப்போனால் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போகும். இது போன்று சுவாரஸ்யமாகவும் சிறப்பான குணாதிசயங்களும் பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் சிம்மராசிக்கு அதிபதியாகவும் காணப்படுவாருங்க. இதனால தான் பெரும்பாலும் சிம்மராசி என்பவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தைரியத்தோடும் தலைமை பண்போடும் காணப்படுவாங்க. அந்த வகையில் யாரெல்லாம் சிம்மராசியை உடையவர்களை இது போல தைரியத்தோடும் ஒரு உயர் பதவியிலும் ஒரு தலைமை பண்போடும் இருக்கக்கூடியவங்களை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சிம்மராசியானது காணப்படுதா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய பகவானை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் அதற்கு பிறகு மீனராசி நேயர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாற்றுவாருங்க. அந்த வகையில் தற்போது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் தான் இவர் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டில் 12 சூரிய பயிற்சிகளானது ஏற்படும். அதாவது 12 மாதங்களுமே சூரிய பகவான் தன்னுடைய ராசியை மாற்றி அமைத்துப்பார். இப்படி சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் மாறும் பொழுது தான் தமிழ் மாதமானது பிறக்குது. அந்த வகையில் மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து வைகாசி மாதமானது பிறந்திருக்கு. தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் ரொம்பவே மங்களகரமான மாதம், அற்புதமான மாதம். முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா மேலும் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க. மேலும் சூரிய பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு. மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகளும் நடைபெற்றிருக்கு. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா முழு சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சியானது நிகழ்ந்தது. அதைத் தொடர்ந்து மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய பயிற்சியானது நடந்ததுங்க. இந்த வகையில் தற்போது மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியானது நிகழ்ந்திருக்கு. இந்த சூரிய பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சூரியனும் சுக்கிரனும் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா அவங்க சிறப்பான பலன்களை எல்லாம் பெறுவாங்க. புகழ், வெற்றி, நல்ல முடிவுகள் போன்றவற்றையெல்லாம் பெற முடியுங்க. இதுவே சூரிய பகவான் நல்ல இடத்துல அமராமல் இருந்தார் அப்படின்னா புகழ், வெற்றி, நல்ல முடிவுகள் போன்றவற்றையெல்லாம் பெறுவது ரொம்பவே கடினமாக இருக்கும். சூரிய பகவான் சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் மீனராசிக்கு 6வது வீட்டுக்கு அதிபதியாக காணப்படுவார். 6வது வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீனராசி நேயர்களே இந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு 3வது வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு. 3வது இடம் அப்படிங்கிறது ஒருவருடைய தைரியம் மற்றும் பயணம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் உங்களுக்கு அமர போகிறாருங்க. அதாவது மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சூரிய பகவான் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய அம்சத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது உங்களுடைய விதியிலே ஒரு அம்சத்தை மாற்றி அமைப்பாருங்க. 3ல் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு கோபம், அகங்காரம் போன்றவையெல்லாம் அதிகரிக்கலாம்.
முடிந்த வரைக்கும் அவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க. ஏன்னா கோபமும் அகங்காரமும் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். கவனமாக இருக்குவது அவசியம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட தகாத வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதனால் நீங்கள் பேசும் பொழுது ரொம்பவே கவனமாக பேசணும். யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தலாம். அதனால் ரொம்பவே கவனமாக நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட உங்களை வேலையில் திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமலே போயிடுங்க. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டோட வேலை செய்யாமல் கூட போகலாம். ரொம்பவே கவனமாக இருங்க. மேலும் தொழில் ரீதியாக மீனம் ராசி அன்பர்கள் ஒரு சில சிரமங்களை சந்திப்பீங்க. அதாவது உங்களுடைய தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாமல் போகலாம். காரணம் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக தாங்க இருக்கும். மேலும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம், வாய்ப்பு இருக்குது. அதாவது முக்கியமான செய்யக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலுமே இந்த சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு தாமதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கவலைப்படாதீங்க. சூரிய பகவான் சுமார் 30 நாட்கள் மட்டும்தான் ஒரு ராசியில் இருப்பார். 30 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய இடத்தை மாற்றி அமைக்கும் பொழுது உங்களுடைய வழக்கமான வேலைகள் எப்போதும் போலவே நடக்க ஆரம்பிக்கும். கவலைப்படாதீங்க. இந்த 30 நாட்கள் மட்டும் கொஞ்சமாக அனுசரித்து நடந்துப்பது உங்களுக்கு நல்லது. இதனால் ஒரு சில மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலையும் சரியாக நடக்காமல் இருக்கும், ஆரோக்கியமும் சரியாக இல்லாமல் இருக்கும். இதன் காரணமாக மன உளைச்சல் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாகவே மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. ஆரோக்கியம் சீர்குலைந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயமே நல்லபடியாக நடக்காது. அதனால் கவனிச்சுக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கான தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது தொழில் புதுசாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது புத்திசாலித்தனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா அதன் மூலமாக நல்ல ஒரு லாபமானது உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வணிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டங்க. உங்களுக்கான ஒரு நல்ல டைமிங்னா அது இதை தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நன்மைகளானது உங்களுக்கு ஏற்பட போகுது. சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறாருன்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கிய நிலையை தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க. மேலும் இந்த டைமில் மீனம் ராசி என்பர்களே உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய தருணம். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி தான் இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்க போகுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஒரு முறை தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுடாமல் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை பெற முடியும். மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்குங்க. தைரியமாக கவலைப்படாமல் நீங்கள் செய்யலாம். மேலும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த டைமில் இருக்கும். வரைக்கும் சண்டை சச்சரவுகளால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இந்த டைமில் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நிறைய அற்புதமான டைமிங்லாம் ஏற்படும். கிடைக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இருந்தாலுமே கூட மீனம் ராசி அன்பர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய நிலையில் கூட உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்குங்க. அதே போல் வண்டி வாகன பயணத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பதும் அவசியம். போனால் இந்த மாதத்தில் எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலுமே கூட அத்தனை பிரச்சனைகளை இருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வழிகளும் உங்களுக்கு பிறகும். அந்த வழி என்ன, அந்த வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாங்க கண்டுபிடிச்சு அதற்கான வழியில் நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த 30 நாட்களிலும் கவனம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். உங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை காலையில் எழுந்து நீங்கள் வழிபாடு செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு மென்மேலும் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சூரிய பகவானுடைய இயக்கம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவரை வழிபாடு செய்வதும் மிகவும் முக்கியமானது. நிலையில் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.